ஹாய், திஸ் இஸ் எல்எஸ்எஸ் ஹாரி கிரியேஷன். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோனா, ஒரு சிம்பிள் அண்ட் கிராண்டாக ஒரு ப்ளவுஸ் எப்படி பண்ணுறதுன்றதான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இதோட ஸ்கெட்சிங்கும் அண்ட் டிசைன் பண்ணுறதும் எப்படி பண்ணுறதுன்றதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். இது ஒன்றுமே இல்லை, ஒரு சின்ன கொடி டிசைன் தான், நடுவில் ஃப்ளவர் இதை தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ 1500 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு பண்ணுறவங்க இது மாதிரி தாராளமாக பண்ணலாம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், நடுவில் நிறைய டிப்ஸ் சொல்லியிருப்பேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரே ஃப்ரேம்லே 2 ஸ்லீவோட ஒர்க்கையும் போட்டு எடுத்துக்கலாம். ஸோ மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. எப்பயும் போல் ஜரியில் 2 லைன் போட்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் சாரீ ஆரஞ்சு கலர்ன்றதுனால ஆரஞ்சு கலர் த்ரெட்டில் ஒரு 2 லைன் போட்டு எடுத்துக்கலாம். ஸோ இதான் இந்த ஸ்டிச்சிங்கான ஸ்பேஸ். நெக்ஸ்ட்டு நம்ம எப்பயும் போலுமே ஃபஸ்ட் லைன் சுகர் பீட் கொடுத்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிடலாம், ஏன்னா ரொம்ப லென்த்தியாக போகுது, அதனால் இந்த வீடியோ கொஞ்சம் ஷார்ட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ நான் என்னென்ன பண்ணுறேன்றது ஒரு கொஞ்சம் காமிச்சிட்டு நான் மீதி எல்லாமே போட்டு எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு ரன்னிங் ஸ்டோனை பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரன்னிங் ஸ்டோனை மெஷர்மெண்ட் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு லூப் எடுத்து அதில் ஃபஸ்ட்டு இதை உள்ளே விட்டு டைட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லூப்புக்குள்ளே விடுங்க, விட்டுட்டு கீழே த்ரெட்டை பிடிச்சி எடுத்திங்கன்னா டைட் ஆகிடும். ஸோ பேஸ்ட் பண்ணியும் பண்ணலாம், இது மாதிரியும் பண்ணலாம். பேஸ்ட் பண்ணுறதோட இது நல்லாயிருக்கும். ஸோ எப்பயும் போல் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. அகெயின் ஒரு லைன் சுகர் பீட் கொடுத்து எடுத்துக்கலாம். ஸோ அந்த லைன் ஃபுல்லாக கொடுத்து எடுத்துக்கோங்க. ஸோ நான் 2 சைடுமே போட்டு எடுத்துக்கிட்டேன். இதுதான் சின்ன பார்டர். நெக்ஸ்ட்டு இதுக்கான ஒரு பெரிய பார்டர் ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த ட்ரேசிங் நான் பொறுமையாக சொல்கிறேன். ஸோ அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பார்டர் எந்த அளவுக்கு வேணுன்றதை மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. எனக்கு ஒரு 1.5 இன்ச்சுக்கு பார்டர் வேணும். ஸோ 1.5 இன்ச்சஸ்க்கு நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். லைட்டாக ஒரு லைன் போட்டு எடுத்துக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு பார்டர் ஹைட் வேணும். ஸோ இதுக்கப்புறம் சென்டரில் ஒரு ஃப்ளவர் வரப்போகுது, அதனால் இதில் சென்டர் பாயிண்ட் என்னமோ அங்கே ஒரு சர்க்கிள் போட்டுக்கலாம். அந்த இடத்துல ஒரு ஃப்ளவர் போட போகிறோம். ஸோ அது வரைஞ்சி எடுத்துக்கிட்டாச்சு. நெக்ஸ்ட்டு இது மாதிரி பேப்பரில் லீஃப் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இது நான் பெரிய சைஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு நீங்கள் பெரிய சைஸ் சின்ன சைஸ் நம்ம நிறைய இது பண்ணிக்கோங்க. ஸோ நான் இதை பண்ண போகிறது இல்லை, இது உங்களுக்காக பெருசாக காமிக்கிறதுக்காக வச்சுருக்கேன். நான் இதை விட சின்னதாக தான் லீஃப் போட போகிறேன். ஸோ இது பாருங்கள், இந்த இது அதை விட சின்னது. ஆனால் நான் இப்போ பண்ண போகிறது இன்னமும் சின்னதாக பண்ண போகிறேன். ஸோ அதை எப்படி கட் பண்ணலான்றதை பாருங்கள். ஸோ இதை எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அந்த லீஃப் சைஸுக்கே அழகாக சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது சும்மா ஒரு அவுட்லைனுக்காக தான். ஸோ ஒரே அளவுக்காக இருக்கணும் ஒரு லீஃப். ஸோ ஒன்று பெருசாக ஒன்று சின்னதாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக இதை ரஃப்பாக நம்ம வரைஞ்சி அந்த அளவுக்கு நம்ம பண்ணி எடுத்துக்கிறோம். ஸோ எனக்கு இந்த அளவுக்கு போதுமான இது இருக்கும், அதனால் நான் இதிலே ஃபுல்லாக போட்டு எடுத்துக்க போகிறேன். ஸோ இதே மாதிரி எல்லா சைடும் அந்த லீஃப் போட்டு ஒரு ஃப்ளவர் மாதிரி மேக் பண்ணணும். ஸோ இப்போ இந்த பார்டருக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ நம்ம பெரிய லீஃப்லாம் போட்டுட்டோன்னா அந்த நடுவில் இருக்க ஃப்ளவர் மட்டும் ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் ஈவனாக எல்லாமே இருக்கணுன்றதுக்காக ஒரு குட்டியாக நம்ம போட்டு எடுத்துக்கணும். ஸோ ஃபுல்லாக லீஃப் போட்டாச்சு. ஸோ நம்ம கரெக்டாக எல்லா பெட்டல்ஸும் ஒரே ஷேப்பில் இருக்கணும், ஒரே சைஸில் இருக்கணும். ஷேப் முன்ன பின்ன போனால் கூட நம்ம தைக்கும் போது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ சைஸ் ஒரே மாதிரி இருக்கணும். ஸோ வரைஞ்சி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த சைடும் அந்த சைடும் கொடி போட்டுக்க போகிறோம். ஸோ இதுக்குமே ஒரு கொடி எல்லாமே ஒரே அளவுக்கு இருக்கணுன்றதுக்காக மெஷர் பண்ணி கொடி போட்டுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கொடி எது வரைக்கும் வரணுன்றதை மெஷர் பண்ணி ஸோ ரஃப்பாக ஒரு லைட்டாக போட்டு பாருங்கள். அது ஓகேனா அதை டார்க்கன் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஸோ நீங்கள் தப்பாக வரைஞ்சிட்டாலும் கவலைப்பட தேவையில்லை, நார்மல் எரேசரால் எரேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி எரேஸ் பண்ணணும்னு நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். ஸோ இது முடிச்சுட்டு நான் எப்படி எரேஸ் பண்ணுறதுன்றதை காமிக்கிறேன். ஸோ இதே மாதிரி ஆப்போசிட் சைடும் ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரீ ஹேண்ட்லேயே வரைஞ்சி எடுத்துக்கலாம்.
ஸோ இதே மாதிரியே வரைஞ்சி எடுத்துக்கோங்க. கொடி ரொம்பவே நீட்டாக வந்துடும். ஸோ ஈஸியானது தான். நெக்ஸ்ட் அதே அந்த லீஃப் மாதிரியே வந்து எங்கெங்கெல்லாம் வேணுமோ வரைஞ்சிக்கோங்க. சென்டரில் அந்த கொடி முடியுதில்ல, அந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ஃப்ளவர் போட போகிறோம். அதனால் அதுக்கு ரவுண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு எங்கெங்கெல்லாம் லீஃப் வேணுமோ அங்கங்கே லீஃப் போட்டுக்கோங்க. லீஃப் வந்து ஒன்று வந்து கட்பீலில் பண்ண போகிறோம், ஒன்று வந்து த்ரெட்டில் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இந்த சைடு ஒரு லீஃப், இந்த சைடு ஒரு லீஃப், அது மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க ஜாயிண்ட்லாம். ஸோ இந்த ட்ரேஸிங்கே பார்க்கவே வந்து ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ இதே மாதிரி நம்ம ட்ரேஸ் பண்ணி வச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் நம்ம வரைகிறதுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதே மாதிரி இன்னொரு ஸ்லீவ்லேயும் ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ இது வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக காமிச்சிருக்கேன். இதே மாதிரியே நீங்களும் ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. சென்டரில் ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ளவர் போட்டு எடுத்துக்கோங்க. ஸோ இது நான் பண்ணுற மாதிரியே நீங்களும் பண்ணிங்கன்னா இதே மாதிரியே உங்களுக்கும் கிடச்சிடும். ஸோ அந்த லீஃப் அந்த கொடி எது வரைக்கும் வேணுன்றதையும் மெஷர் பண்ணி அந்த அளவுக்கே வரைஞ்சிங்கன்னா 2 ஸ்லீவும் பார்க்குறதுக்கு நீட்டாக அழகாக இருக்கும். ஸோ அதனால் மார்க் பண்ணி வரையுங்க. ஸோ நடுவில் ஃப்ளவர் லீஃப் எல்லாமே வந்து போட்டு எடுத்துக்கலாம். ஸோ இது ரொம்பவே நீட்டாக இருக்கும். 1500க்கு மேலே நம்ம இதுக்கு சார்ஜ் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் அங்கங்கே வந்து புட்டாஸ் வந்து போட்டால் நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து சிம்பிளாக பண்ணுறதுனால சின்னதாக வந்து ஒரு புட்டாஸ் போட்டு எடுத்துக்கலாம். ஸோ அதையும் மார்க் பண்ணி நீங்கள் ஒரு ரவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் எரேஸ் பண்ணுறது எப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதை நான் பண்ணி காமிக்கிறேங்க பாருங்கள். நார்மல் எரேசர் எடுத்து இப்போ நான் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணிங்கனாலே எரேஸ் ஆகிடும். இதே மாதிரி நீங்கள் இங்கே ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்கன்னா கூட எரேஸ் பண்ணிவிட்டு அகெயின் புதுசாக வரைஞ்சி எடுத்துக்கலாம். ஸோ இது மாதிரி மார்க் பண்ணி எடுத்தாச்சு. இவ்வளோதான், ட்ரேசிங் முடிஞ்சிருச்சு. ஸோ ஆல்ரெடி நான் ஒரு ஸ்லீவ் ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இதே மாதிரி தான் இந்த ஸ்லீவையும் நம்ம போட்டு எடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம த்ரெட் ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஃப்ளவர் லீஃப் வந்து த்ரெட்டில் பண்ணியிருக்கேன். ஸோ இதே மாதிரி நீங்களும் த்ரெட்டில் பண்ணி எடுத்துக்கோங்க. என்ன கலர் வேணுமோ நீங்கள் சாரீ கலர் போட்டு எடுத்துக்கலாம். நான் ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச் தான் போட்டிருக்கேன். எம்போஸ்டு எதுவுமே நான் வைக்கல, அப்படியே ஃப்ளாட்டாக வந்து லோடிங் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிறேன். ஸோ கலர் வந்து உங்களோட இஷ்டம், என்ன கலர் வேணால் நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம். அவுட்லைனும் சுகர் பீட் கூட கொடுத்துக்கலாம். இது வந்து சிம்பிளாக இருக்கிறதுனால நான் வந்து ஜரி லைன்லேயே போட்டு எடுத்துக்கிட்டேன். ஸோ கிராஸாக லோடிங் ஸ்டிச் வந்து போட்டு எடுத்துக்கலாம். ஸோ நம்ம வரையும் போது ஏதாவது மிஸ்டேக்காக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒர்க் பண்ணும்போது அதை கரெக்ட் பண்ணி போட்டு எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து 2 பெட்டல்ஸ் வந்து போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ எண்ணாட் போட்டு லாக் போட்டுக்கலாம். ஒன்றுலையும் எண்ணாட் போடுங்க. ஸோ அப்படியே கண்டினியூ பண்ணி தைச்சிங்கன்னா ஏதாவது த்ரெட் வந்து மாட்டிட்டு கட் ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட்டு வந்துடும். அதுக்காக ஸோ நான் இப்போ பண்ணுற மாதிரி நீங்களும் பண்ணிங்கன்னா ரொம்ப ஹெவியான இது ஆக்சுவலாக ப்ரைடல் ப்ளவுஸ் அளவுக்கு கிராண்டாக இருக்குது. ஸோ பார்க்கவே ரொம்பவே நீட்டாக இருக்கும். ஸோ இதே மாதிரி ஃபுல்லாக போட்டு எடுத்துக்கோங்க. ஸோ அவுட்லைன் கொடுத்துட்டா கரெக்ட் ஆகிடும். ஸோ இப்போ எப்படி இருக்குன்றது பார்க்காதீங்க. ஸோ ஒரு த்ரெட் ஒர்க் பண்ணும்போது அது அவுட்லைன் கொடுத்தா தான் வந்து அது நீட்டாக இருக்கும். ஸோ அவுட்லைன் கொடுத்து அதை நம்ம கவர் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு அந்த சென்டர்லலாம் வந்து 3 mm பீடில் வந்து ஃப்ளவர் மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ சென்டரில் ஒரு ஃப்ளவர், சுற்றி வந்து ஒரு ஃப்ளவர் மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதே மாதிரி எல்லா சென்டர்லேயும் வந்து பண்ணி எடுத்துக்கலாம் கொடியோட எண்டில். ஸோ இதே மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான், எண்ணாட் போட்டு லாக் பண்ணிக்கலாம்.
ஸோ அதேமாரி ஃபுல்லாக போட்டு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அங்கங்கே புட்டாஸ் வந்து நம்ம மக் பண்ணியிருந்தோம்ல, அதில் வந்து 3 mm பீட் சுகர் பீட் வச்சு புட்டாஸ் போட்டு எடுத்துக்கோங்க சேர்த்தே. ஸோ இதே இந்த ஸ்லீவில் இருக்க மாதிரி இந்த ஸ்லீவ்லையும் போட்டு எடுத்துக்கிட்டாச்சு. நெக்ஸ்ட்டு இதில் வந்து கட் பீடு யூஸ் பண்ணியிருப்போம். இதே மாதிரி இந்த சைடு வந்து கட் பீடு யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதுவும் நார்மல் லோடிங் ஸ்டிச் தான். ஸோ 4 பீடாக நான் எடுத்துக்கிறேன். ஸோ 4 பீடு வந்து லோட் பண்ணிவிட்டு ஸோ கிராஸாக வந்து லோடிங் ஸ்டிச் போட்டு எடுத்துக்க போகிறோம். ஸோ நீங்கள் இந்த வீடியோவை பார்த்தாலே உங்களுக்கு புரியும், எக்ஸ்பிளைன் பண்ணணும்லாம் இல்லை. ஸோ நான் எல்லாமே வந்து டீட்டெயில்டாக வீடியோவில் காமிச்சிருப்பேன். நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தாலே உங்களுக்கு இதே மாதிரி ப்ளவுஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பிகினரும் வந்து இந்த ப்ளவுஸை ஈஸியாக வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ 4 லைன் போட்டால் போதும். ஸோ லாக் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த கொடியில் வந்து 1 mm வந்து யூஸ் பண்ண போகிறோம். சுகர் பீடு யூஸ் பண்ணல, 1 mm பீடு யூஸ் பண்ணுற போகிறோம். ஸோ அது கொஞ்சம் பெருசாக இருக்கும் அதுக்காக. ஸோ அந்த கொடி போகுது இல்லையா, அதில் மட்டும் 1 mm பீடு யூஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து ஒரு பீடுக்கு ஒரு ஸ்டிச் வந்து பண்ணணும். சுகர் பீட்னா 2 பீட்ஸுக்கு ஒரு ஸ்டிச் பண்ணணும். ஸோ அது ஃபுல்லாக போட்டு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஜரியில் அவுட்லைன் கொடுத்து எடுத்துக்கலாம் ஃபைனலாக. ஸோ அது ஃபுல்லாக வந்து அவுட்லைன் நீங்கள் கொடுக்கும்போது கரெக்டான அந்த லீஃப் ஷேப்புக்கு, அந்த ஃப்ளவர் ஷேப்புக்கு கொண்டு வந்துடணும். அவுட்லைன் கொடுக்குறது தான் வந்து மெயின். ஸோ லைட்டாக ஷேப் மாறி இருந்தாலும் நீங்கள் அவுட்லைன் கொடுக்கும்போது அதை கரெக்ட் பண்ணி நீங்கள் கொடுத்து எடுத்துக்கலாம். ஸோ இது கொடுத்துட்டு அந்த கொடி போகுது இல்லையா, அதுலேயுமே கொடுங்க. அப்போ கொடுக்கும்போது ஃபினிஷிங் ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்போ தான் ஒரு இது வந்து கம்ப்ளீட் ஆன மாதிரி இருக்கும். ஸோ அது ஃபுல்லாக கொடுத்து எடுத்துக்கோங்க. நார்மல் செயின் ஸ்டிச் தான். நெக்ஸ்ட்டு அங்கங்கே வந்து புட்டாஸ் இருக்குது இல்லையா, அந்த ஃப்ளவர்லேயே சுற்றி ஒரு ஃப்ளவர் மாதிரி. ஸோ அங்கே மாதிரி நம்ம போட்டுக்க போகிறோம். ஒரு ஜமிக்கி, ஒரு ஒயிட் கலர் பீடு, இது போட்டு நார்மல் ஊசி நூல்லே வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ எங்கெங்கே வேணுமோ அங்கங்கே அதேமாதிரி பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்டிச்சுக்கும் லாக் போட்டு பண்ணுங்கள். ஸோ ஒரு ஜமிக்கி, ஒரு ஒயிட் பீடு, அது போனால் அந்த இது வந்து கம்ப்ளீட் ஆகும். சில இடத்துல இந்த சைட் ஃபுல்லாக கேப்பாக இருக்குது பாருங்கள், அது ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடும். கேப் ஃபில்லிங் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ எங்கெங்கே வேணுமோ உங்களுக்கு நெருக்கி வேணுன்னா கூட நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து இன்னுமே ஹைலைட் பண்ணி கொடுக்கும். ஸோ இதே மாதிரி ஃபுல்லாக போட்டு எடுத்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான், ஒர்க் வந்து ஃபுல்லாகவே நீட்டாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ரொம்பவே நீட்டாக இருக்கும். 1500க்கு மேலே இது கன்ஃபார்மாக சார்ஜ் பண்ணலாம். ஸோ சிம்பிள் அண்ட் கிராண்டாக கேட்குறவங்களுக்கு இது மாதிரி நம்ம ட்ரை பண்ணி கொடுக்கலாம். ஸோ ஆரி ஒர்க் தெரிஞ்சவங்க இந்த ப்ளவுஸ் வந்து ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தெரியாதவங்க இதே மாதிரி உங்களுக்கு ஸ்டிச் பண்ணணுன்னா என்னோடய இன்ஸ்டாகிராமில் டைரெக்ட் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு இதோட நான் ஃப்ரண்ட் நெக்கும் பேக் நெக்குமே வந்து இதுக்கு பின்னாடி நான் அட்டாச் பண்ணுறேன். ஸோ அதுலேயுமே வந்து இதே மாதிரி ஒர்க் தான். ஸோ ஸ்லீவ் 2 ஸ்லீவுமே வந்து ஒரே ஃப்ரேம்லேயே போட்டு எடுத்துக்கிட்டாச்சு, ஏன்னா ஷார்ட் ஸ்லீவுன்றதுனால. ஸோ ரொம்பவே நீட்டாக எலகண்ட்டாக இருக்கும். ஸோ கிட்ட காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு என்னென்ன வீடியோ போடலான்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து கமெண்ட்டில் கேட்ட வீடியோ தான். ஸோ என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் டைரெக்ட் மெசேஜ் பண்ணலாம். ஸோ இதோட ஃப்ரண்ட் நெக் வந்து நான் காமிக்கிறேன். ஸோ இதான் வந்து இதோட ஃப்ரண்ட் நெக். ஸோ ரொம்பவே நீட்டாக அழகாக இருக்குது. ஸோ ரொம்ப ஃபினிஷிங்காக இருக்கும். நெக்ஸ்ட்டு இதோட பேக் நெக். ஸோ பேக் நெக்கில் சென்டரில் ஒரு ஃப்ளவர் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. ஸோ ரொம்ப சிம்பிள் அண்ட் கிராண்டாக இருக்கும்.
ஸோ அவ்வளோதான் வந்து ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இதோட ஃபுல்லாக நான் வீடியோ காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து பேக் நெக் ஃபுல் லுக்கு இது இப்படி தான் இருக்கும் பேக் நெக். ஸோ ஃப்ரண்ட் நெக் இந்த சைடு 2 ஸ்லீவ். ஸோ இவ்வளோ தான் ஒர்க் வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதே மாதிரி நெக்ஸ்ட்டு டிசைனாக பார்க்குறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.